வணக்கம் மக்களே. இன்னைக்கு 4வது நான்கோட கதையை பத்தி பார்க்கலாமா? காலையிலேயே சமத்து பிள்ளையா எந்திரிச்சு ஜிம்முக்கெல்லாம் கிளம்பி போயிருந்தேன். இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு போனா ஃப்ரீ பஸ் கிடைச்சது. அதில் ஏறி போயிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துகிட்டு இருக்கேன். ஒரு நாய் பயங்கரமான தூக்கத்தில் இருந்துச்சு. நான் வரதை கூட கண்டுக்கல. அப்படியே கிளம்பி ஹாஸ்டல் வந்துட்டு கொண்டக்குள்ளே அவிய போட்டுட்டு ஒரு குளியலை போட்டுட்டு கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். காலையில் 10 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கிற வரைக்கும் எல்லாமே ஓகேவா தான் போச்சு. 12 மணிக்கு மேலே என்னன்னே தெரில, என்ன அறியாமலே ஒரு பயங்கரமான தூக்கம். தூக்கம்னா எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? ஈவினிங் வரைக்கும் தூங்கியிருக்கேன். அது எனக்கே தெரியல. சரி, அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலை மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு லஞ்ச் எடுத்துக்க முடியல. சரியான தூக்கத்திலேயே போணுச்சு. இன்னைக்கு என்னோட ஸ்டடி டைம் 10% இருந்தாலும் நான் ஒரு 3 hours கிட்ட கண்டினியூஸாக படித்தேங்கிற நிம்மதியோட இந்த மாதத்துக்கான ரூமுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். லாஸ்ட் மந்தே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரூம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன்னா, அப்படி தான் இந்த மாதம் எனக்கு சேம் ரெண்டில் ஏசி ரூம் கிடச்சிது. அதனால ஹாப்பியாக போயிட்டேன்.